போராட்டம் தமிழர்களிடையே எப்போது உருவானது? கவுண்டர், நாடார், கள்ளர், மறவர், அகமுடையார் என அடுக்கடுக்கான சாதிகளின் வரலாற்று பின்னணி என்ன? சங்க காலத்தில் தமிழ் சமூகம் சாதிய சமூகமாக பிளவுபட்டு இருந்ததா? ஆண்ட பரம்பரை என மார்தட்டிக் கொள்கிறார்களே, தமிழ்நாட்டில் யார் ஆண்ட பரம்பரை? விரிவாக அலசுகிறது தமிழ் நிறத்தின் இந்த காணொளி. சங்க காலத்தில் சாதி பெயர் இருந்ததா என கேட்டால் இருந்தது என்பதுதான் வரலாற்று உண்மை. ஈன்று புறந்தெறுதல் எந்தலை கடனி, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனி, வேல்வடித்து கொடுத்தல் கொள்ளற்கு கடனி என சங்க இலக்கியத்தில் ஒரு பாடல் உண்டு. சங்க இலக்கியத்தில் கொள்ளர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு வித்தியாசம். கொள்ளன் என்பது பிறப்பு வழி சாதி அல்ல, தொழில் வழி சாதி. துடியன், பாணன், பறையன், கடம்பன் என 4 குடிகளாக தமிழர்கள் இருந்ததாக மாங்குடி மருதனார் புறநானூற்றில் பதிவு செய்கிறார். தமிழர்களினுடைய மரபு என்பது செய்த தொழிலின் காரணமாக வந்த குடிமரபு. ஊரை காவல் காத்தவர்கள் காமிண்டவர்கள், இப்போது அவர்கள் கவுண்டர்கள். எதிரி நாட்டுடைய படையை கள்ளத்தனமாக ஆய்ந்து வருபவர்கள் கள்ளர்கள். அரண்மனையின் செயல்களை கவனிப்பவர்கள் அகமுடையார்கள். எதிர்த்து நின்று போராடுபவர்கள் மறவர்கள். மாணவர்களிடத்தில் ஆசு, அதாவது குற்றம் இல்லாமல் செய்பவர்கள் ஆசிரியர்கள். மரத்தில் உள்ள ஆசினை நீக்குபவர் ஆசாரி. சங்க காலத்தில் சான்றோர் என்பதற்கு பொருள் வீரர். சான்றோர்தான் பிற்காலத்தில் சாணார் ஆனார். குந்தம் என்றால் போர்க்கருவி. போர்க்காலங்களில் குந்தம் என்ற கருவியை ஏந்துவார்கள். ஓய்வு காலங்களில் குந்தம் என்ற போர்க்கருவியால் நெசவு செய்வார்கள். அவர்கள்தான் செங்குந்தர். சங்க காலத்தில் அப்பா எதிரி படையை உளவு பார்க்கும் கள்ளராக இருப்பார். மகன் ஊரை காவல் காக்கும் காமிண்டராக, அதாவது கவுண்டராக இருப்பார். பேரன் மர வேலைகளை செய்யும் ஆசாரியாக இருப்பார். இதுதான் தமிழ் சமூக வரலாறு. தமிழ் சமூகத்தில் சாதி என்பது தொழிலை குறிக்கும், பிறப்பை குறிக்காது. பிறப்பு வழி சாதி முறை என்பது 12ஆம் நூற்றாண்டிற்கு பிறகுதான் தமிழ் சமூகத்தில் வேர்விட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். நம் பண்பாடு என்பது திணை பண்பாடு. குறிஞ்சி நிலத்தில் நாம் வாழ்ந்தபோது நமக்கு பெயர் குறவர்கள், வேடவர்கள், வேட்டுவர்கள், காணவர்கள். மலையிலிருந்து சாதுவான விலங்குகளை மட்டும் ஓட்டிக்கொண்டு கீழே வந்தோம். முல்லை நிலமான மேய்ச்சல் நிலத்தில் ஆடு மாடுகளை பார்த்து கொண்டிருந்த போது நமக்கு பெயர் கோணார், இடையர்கள். முல்லை நிலத்திலேயே அரசு வந்துவிட்டது. முல்லை நிலத்தில்தான் தமிழர்களிடையே வேலை பிரிவினையும் ஏற்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். மருதத்திணையில் மேட்டில் வீட்டை கட்டி கொண்டு பள்ளத்தில் நாம் வேலை பார்த்தபோது நமக்கு பெயர் பள்ளர்கள். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் உழவர்கள் என இலக்கிய பதிவான முக்கூடர் பள்ளு சான்று தருகிறது. நெய்தல் நிலம் என்பது நீர்வழி வணிகத்தை சார்ந்தது. கடலுக்கு பெயர் பறவை. அதில் இருந்தவர்களின் பெயர்கள்தான் பரதவர்கள். இப்படித்தான் தமிழ் சமூகம் வேலையை அடிப்படையாக கொண்டு இயங்கியதாக இலக்கிய தரவுகள் தெரிவிக்கின்றன. அப்படி என்றால் யார்தான் ஆண்ட பரம்பரை? ராஜராஜ சோழன் என்ன சாதி என்ற கேள்விக்கு ஒற்றை பதிலைத்தான் தருகிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். ராஜராஜன் காலத்தில் பிறப்பு வழி சாதியே இல்லை என்பதுதான் அந்த பதில். அந்த பதிலைத்தான் கல்வெட்டுகளும் இலக்கிய தரவுகளும் நமக்கு சான்று தருகின்றன. தொல்காப்பியர் சொன்னதைப் போல சிறப்புக்குரிய எந்த அடைமொழியும் பெயருக்கு முன்னால் இருக்க வேண்டுமே தவிர பெயருக்கு பின்னால் இருக்கக்கூடாது. சாதி நம்மை பிரித்துவிடும், மதம் நம்மை பிளந்துவிடும், தமிழ்தான் நம்மை இணைத்துவிடும். தமிழர்களாய் ஒன்று கூடுவோம், தமிழால் வென்று காட்டுவோம். தமிழர்களின் வரலாற்றை ஊடுருவி பார்க்கும் தமிழ் நிறத்தின் காணொளிகளை காண உடனே தமிழ் நிறத்தோடு இணைந்திடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுக்கும் பரிந்துரைக்கவும். நன்றி.